ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏதாவது ஒரு கார்டு எடுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க, எதை செய்கிறது எதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் இருப்பீங்க. இல்லைன்னா அம்பாள் வந்து அந்த விஷயத்தை நடத்தி தருவாளா இல்லையான்னு அம்மா மேலேயே வந்து ஒரு டவுட்டில் இருப்பீங்க. அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் அம்மா கையில் ஒப்படைச்சிருந்துருப்பீங்க. எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து அதாவது கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, மூன்றாவது நபர் தலையீடு இருக்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அம்பாளோட அருள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் இரண்டு பேருக்கு இடையில் மூன்றாவது நபர் வந்து நுழையிறதுக்கு அவங்க வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதாவது நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருவோமோ, நம்ம ஏமாற்றப்பட்டுருவோமோ மூன்றாவது நபரால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, அம்பாள்கிட்ட நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கார்டாக தான் இந்த கார்டு இருக்குது. அதாவது நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த வித பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அம்பாள் வந்து பரிபூரண ஆசையை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.